வியூவர்ஸ், இது ஹுண்டாய் இயான். இந்த வண்டியில் ஒரு பெக்குலியரான கம்ப்ளைண்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் மேலே போகிறச்சோ ஸ்பீடில் போகிறச்சோம் சடனாக எப்போச்சும் எல்லா நேரம் இல்லை, எப்போச்சும் ஒரு டைமு ஸ்டேரிங் டைட் ஆகிடுது தான். இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. வண்டியை ஓரம் கட்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணால் நார்மல் ஆகிடுது அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த வண்டியில் வர்றதே பிரச்சனை ரேண்டம். இதுதான் இது ஒரு பெக்குலியரான கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்க்குறச்சோ எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் ஏதாவது எரர் இருக்கான்னு பார்த்தா, எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கில் மோட்ரு ரிலவெண்ட்டாவோ இல்லை பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் ரிலவெண்ட்டாவோ இல்லை டாக் சென்சார் இது ரிலவெண்ட்டாவோ எந்த எரர் கூடமே இல்லை. சரிங்களா? ஆனாலும் ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது. கஸ்டமரு எனக்கு நம்ம சார் அந்த ப்ராப்ளத்தை காட்ட முடியுமான்னு கேட்டால், சார் அது எப்படி சார் காட்ட முடியும், எப்போச்சும் ஒரு டைம் வரும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வண்டியை நம்ம டயக்னோஸ் பண்ணி, அதாவது இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி டயக்னோஸ் பண்ணி பார்க்குறச்சோம் இதில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா வெஹிக்கிள் ஆர்பிஎம் வெஹிக்கிள் ஸ்பீடு, சரிங்களா, அந்த ஸ்பீடோமீட்டருக்குள்ளே அது சில நேரம் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளத்துக்கும் இந்த ஸ்டேரிங் டைட்டுக்கும் ரிலவெண்ட் இருக்கான்னு கேட்டால் ரிலவெண்ட் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் வந்து ரிலவெண்ட் டு ஆர்பிஎம், சரியா, அகைன் வந்து ஸ்பீடு, டார்க் இதெல்லாம் கம்பைன் பண்ணி அதனுடைய அல்காரிதத்தை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இந்த ஹுண்டாய் இயான்லாம் வந்ததில்லை. பட் இதான் ஃபஸ்ட் டைம் வந்தது. அந்த ஸ்பீட் சென்சார் வந்து பார்த்தோன்னா அந்த ஒயரிங் சர்க்யூட் ஃபால்ட் இருந்து அதை சால்வ் பண்ணோடனே கம்ப்ளீட்டாக இந்த டைட் ஸ்டேரிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்னா, ஜஸ்ட் ஸ்டேரிங் டைட்டுன்னு அப்படி இருந்தாலே நீங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் போய் மாற்றுறதோ இல்லை ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் மோட்டர் போய் மாற்றுறதோ இல்லை அந்த ஸ்டேரிங் காலத்து இருக்கிற டாக் சென்சாரை மாற்றுறதோ இந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணி நேரத்தை நிறைய எடுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து வரக்கூடியது எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து வரக்கூடியதை அந்த டேட்டாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டடி பண்ணி இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணினா ஈஸியாக ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லாட்டி நீங்கள் தேவையில்லாமல் இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் மாற்ற வேண்டியிருக்கும், மோட்டரை மாற்ற வேண்டியிருக்கும், டாக் சென்சார் மாற்ற வேண்டியிருக்கும். இந்த மாதிரி மாற்றிட்டு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் கொடுப்பாங்க, சார் நீங்கள் தான் பெரிய ஆளுனா, அப்படிலாம் அது மீனிங் கிடையாது. ஆனால் நிறைய நேரம் இந்த மாதிரி தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குதுன்னு இருக்கா, நம்ம இந்த இன்புட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இன்புட் கேட்டுங்க, பயனுள்ளதாக இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ மச். பாய்.